டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்தியாவோட எக்ஸ் ராணுவ அதிகாரியா உயர் பெரிய அதிகாரியா வந்து சரத்குமார் அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 7 கேப்சூல்ஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கேப்சூல்ஸை வச்சு நியூக்ளியர் வெப்பன் வந்து தயாரிக்க முடியும். அதை 20 வருஷமா வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்டுக்கே தெரியாம அவர் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் இது இருக்கு. அவர் எங்க வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா, அவரோட ஃபைட் பண்ணி அந்த கேப்சூலையும் எடுத்துக்கிட்டு அவரையும் வந்து ரஷ்யாவுக்கு கடத்திட்டு போயிறாங்க. அவங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, இதை பாகிஸ்தானுக்கு வித்துட்டு பாகிஸ்தான் மூலியமா வந்து இந்தியா மேல ஒரு வார், அதாவது த்ரெட்ஸை உருவாக்குற ஒரு அபாயத்தை வந்து கிரியேட் பண்ண போறதா வந்து மஞ்சு வாரியருக்கு நியூஸ் வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட மஞ்சு வாரியர் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க டீம் தான் வந்து ஆர்யாவுடைய டீம். ஸோ இந்த ஆர்யாவோட டீமை வச்சு இந்த ஒரு பிளானை எப்படி வந்து முறியடிக்கிறாங்க, ஸோ கடைசியில் அவங்க வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதையா வந்து இருக்கு. ஸோ படத்தினுடைய ஒட்டுமொத்த பிளஸுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்யா இந்த படத்துக்கு வந்து ஹீரோவா வந்தது மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து ஆர்யாவோட பிரசன்ஸ் இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ரா ஏஜென்ட் அப்படிங்கும்போது அவருடைய பிசிக்ஸ்ல இருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியம். அது இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட பிசிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவருடைய ஆக்டிங் ஸ்கில், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தினுடைய வில்லனா அறிமுக காட்சியில இருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு நம்மளை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்சிருக்காரு கௌதம் கார்த்திக். ஏன்னா இந்த படத்துல வில்லனா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து கேட்டோம்னா, கண்டிப்பா இவரோட ஆக்டிங் வந்து படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இவருடைய ஈவில்னஸ் ஆன சிரிப்பாகட்டும், ஸோ புது விதமாக வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட ஃபைட் சீக்வன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. மஞ்சு வாரியர், ஸோ மஞ்சு வாரியருமே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து டுவெல் கிளைமேக்ஸில் வந்துட்டுலாம் பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கு. அவங்களுமே வந்து செம்மையாக ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸுக்கு அது கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுற இடமாவே வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்து ஆர்யாவுக்கும் அனேகாவுக்கும் இருக்கக்கூடிய காதல் காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து தேவையாகவும் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எதிர்பாராத விதமாக வந்து வரக்கூடிய அதுல்யா ரவியோட ட்விஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்கு. அது தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைசா வில்லியன்ஸோட பிரசன்ஸும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக சரத்குமார் அவர்களோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருடைய வந்து நடிப்புமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அவரும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சிருக்காரு. காளிதாஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஸோ அடுத்ததா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட். ஸோ இவருடைய உழைப்புமே வந்து இந்த படத்துக்கு 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் வந்து நிறைய லொக்கேஷன்ஸை வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு. அதில் இவங்க படமாக்கப்பட்ட விதமும் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா விஷுவல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஈக்குவலான இந்த படம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டை ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் திபு மேனன், அவருடைய மியூசிக் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து படத்தில் ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எடிட்டர் பிரசன்னா ஜிகே, ஸோ அவருடைய எடிட்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. படத்துக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்றதுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இவ்வளோதான் நமக்கு தேவை, இவ்வளோ நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான படம் பார்க்கும்போது கிரிப்பாக வந்து நமக்கு ஒரு சில இடங்களில் நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் அவருடைய பிரசன்ஸுமே வந்து படத்துக்கு அவருடைய ஒர்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு டைரக்டர் மனு ஆனந்த், அவர் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து நம்பலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு 7 கேப்சூல்ஸ் அதை வந்து வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், அது ஒருத்தர் கையில் கிடைச்சா நாட்டில் எப்படிப்பட்ட போர்லாம் வந்து வரும் அப்படின்ற அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஜென்ரலான ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு உட்கார வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ படத்தினுடைய மைனஸ் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸா என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, எடுத்துக்கிட்ட கண்டென்ட் எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு இப்போ சொன்னாலுமே வந்துட்டு அதை படமாக்கப்பட்ட ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு, அதாவது வந்து இந்த இடத்துல இது இப்படி தான் வச்சாகணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணும். ஏன்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து இதை கரெக்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த லாஜிக் விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாமே, கரெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது வந்து நமக்கு தோண வைக்குது. ஏன்னா பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஆர்யா வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக வந்து இருக்காரு. அந்த ரா ஏஜென்ட் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு கூட இருக்க இன்னொரு ஆக்டர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு,
வந்துட்டு நான் வேணா ஃபோர்ஸை டீம் அனுப்பட்டுமா அப்படிங்கும்போது ஆர்யா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடவே செய்வார். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா யூஸ்வல் சினிமா மாதிரி மாறிடுச்சு. ஒரு சில இடங்களில் வந்து லவ் போர்ஷன்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர், ராய் ஏஜென்ட், துரந்தர் மாதிரி இருக்க போகுது அப்படின்ற சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் படம் கொடுத்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உட்காடுறாங்க அப்படிங்கிற போது அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்களோட சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்களில் வந்து நமக்கு போர் அடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு எதிர்பார்ப்புகளை ஒரு சில இடங்களான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பூர்த்தி பண்ணும். ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்து என்னடா இப்படி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலையும் கொடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.